அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பயண கட்டுரை எழுத ஆவல். காரணம், பயணமும் பிடிக்கும், தமிழில் எழுதுவதும் பிடிக்கும். வெகு சமீபத்தில் எனது திருமணம் கோலாகலமாக நடந்தேறியது. திருமணமாகி தலை காதலர் தினம் வருகிறது. தலை தீபாவளி, தலைப்பொங்கல் போல இதுவும் ஒரு பண்டிகை தானே. எங்கு செல்லலாம் என்று யோசித்து தாஜ்மஹால் மற்றும் டெல்லி என்று முடிவு செய்தோம். February 13 டெல்லிக்கு பறந்து சென்றோம். டிக்கெட் விலை சில நூறுகளே, ஆனால் வரியோ 2000 சொச்சம். அரசு பண்டிகை கால தள்ளுபடிகள் கொடுக்கலாம் அல்லவா? இது என்ன பண்டிகையா, இந்திய கலாச்சாரமா என்று பல கேள்விகளை எழுப்பலாம். நித்தமும் காதலிக்க வேண்டும் என்பதுதான் இந்திய கலாச்சாரம். நமக்கு வேட்டு நாட்டவரின் பிறந்த தினத்தில் கொண்டாடுவதுதான் பிரச்சனை என்றால், வரலாற்று ஆய்வாளர்களை துரிதப்படுத்தி அம்பிகாபதியின் அல்லது அமராவதியின் பிறந்த நாளை கண்டறிய சொல்லி அதையே காதலர் தினமாய் கொண்டாடலாம் அல்லவா? சினிமாவில் மட்டும் நாயகனும் நாயகியும் சேர பிரார்த்திக்கும் நமது பெற்றோர்கள் சொந்த பிள்ளைகள் காதலித்தால் மட்டும் எதிர்க்க தவறுவதே இல்லை. பிரச்சனைகளை விட்டு டெல்லிக்கு செல்வோமா? நாங்கள் முன்னமே ஏற்பாடு செய்திருந்த டூர் ஆபரேட்டர் எங்களுக்காக சரியான நேரத்தில் வண்டி அனுப்பி வைத்திருந்தார். அது லாரியில் பாதி இருந்தது. தொலைக்காட்சியில் வரும் விளம்பரத்தில் சொல்வதை போல உயரமான வேற்றுகிரக பெண்கள் கூட சிரமமில்லாமல் உட்காரலாம் கடைசி சீட்டிலும். சரியாக யூகித்தீர்கள், ஜைலோதான். 5.5 அடி உயரமான எனக்கும் 5.25 அடி உயரமான எனது மனைவிக்கும் சிரமம் அதிகம் இல்லை. சிர்ஃப் தோ ஆத்மி கே லியே இத்னா படி காடி என்று நான் ஹிந்தியில் ஏதோ திணற, எனக்கு தமிழ் கொஞ்சம் தெரியும் என்றார் ஆறுதலாக ஓட்டுநர் ஆகாஷ். முதலில் ஹோட்டலுக்கு சென்று சிரம பரிகாரங்கள் செய்து கொண்டு பெட்டிகளை பத்திரப்படுத்தி காலை உணவாக ஒரு சில ஆலு பராத்தாக்களை உள்ளே விட்டு கொண்டு புறப்பட்டோம். அங்கு செங்கோட்டை, இந்தியா கேட், நாடாளுமன்ற கட்டிடம், பல்வேறு தேசிய தலைவர்களின் சமாதிகள், இன்னும் பல சம்பிரதாய இடங்களை சுற்றி காட்டினார் கொஞ்சம் தமிழ் தெரிந்த நண்பர். ஆகாஷ் ஈவினிங் டயத்தில் டிராஃபிக் ஜாம் ஆகிடும், சீக்கிரம் கிளம்பணும் என்று கூறி அக்ஷர்தம் கோயிலில் இறக்கிவிட்டார். நாங்கள் அவர் கூறியதில் எத்தனை தமிழ் வார்த்தைகள் இருந்தது என்று எண்ணியவாறே கோயிலில் நுழைந்தோம். அப்பா, எத்தனை பிரம்மாண்டம்! சங்கர் பட செட் போல. என்ன இது தேவையில்லாத ஒப்பீடு? எந்திரன் பட பாதிப்பு போலும். எனக்கு தெரிந்த சாமிகளை தேடினேன், காணவில்லை. சுவாமி நாராயணன் மூலக்கடவுளாய் வீட்டிருந்தார். தரிசித்து விட்டு திரும்பினோம். எந்த கோயிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு 3D IMAX திரையரங்கு உள்ளது. பார்க்கத்தான் நேரமில்லை. ஆகாஷ், நாளைக்கு ரொம்ப ஜல்தியாக டெல்லியை கிராஸ் பண்ணிடணும், இல்லைனா டிராஃபிக் ஜாம் ஆகிடும் என்றார் வழக்கம் போல். தமிழில் அவருக்கு அதிகம் சிரமம் கொடுக்காமல் டுமாரோ மார்னிங் 6 o'clock ஓகே என்றேன். அவரோ தலையை அது 10 என்பது போல் ஆட்டி 5 o'clock என்று கூறி எங்களை ஹோட்டலில் இறக்கிவிட்டு சென்று விட்டார். பரீட்சைகளிலே 6 மணிக்கு எந்திரிப்பது கஷ்டம் எனது மனையாளுக்கு. இருந்தபோதும் உலகிலேயே பெரிய காதலர் தினத்தை காணப்போகும் ஆர்வத்தில் குறித்த நேரத்திற்கு 10 நிமிடம் முன்பாகவே ஹோட்டலை விட்டு வெளியே வந்தோம். ஆகாஷ் வண்டியை துடைத்து மின்ன வைத்திருந்தார். அதிகாலை குளிருக்கு இதமாக ஒரு சிகரெட் பற்ற வைத்திருப்பார் போல. எங்களை கண்டதும் அதை கீழே போட்டு மிதித்தார். மனதிற்குள் எங்களை திட்டியிருக்கலாம். ஜைலோ ஆக்ரா நோக்கி டெல்லி ரோட்டில் போட்டிகள் அதிகமின்றி பறக்க தொடங்கியது. கூகுள் மேப் 3 மணி நேர பயணம் என்று காட்டியது. ஆகாஷின் அசுர வேகத்தில் ஆக்ராவில் உள்ள தாபா 2 மணி நேரத்தில் வந்தது. பூரி சென்னா சுவைக்கலாம் என்று ஆகாஷிற்கும் சேர்த்து 3 சொன்னோம். பஞ்சாப் கபாடி குழு தலைவராக்கிவிடலாம் பூரி கொண்டு வந்த சிங் நண்பரை. பின்னர் பில்லும் கொண்டு வந்தார். என்ன அநியாயம்! பூரி 15 ரூபாய், சென்னா 45 ரூபாய். அளவு எவ்வளவா என்று கேட்கிறீர்கள்? அதிகம் சிரமம் இல்லாமல் 3 நிமிடங்களில் எத்தனை சுண்டல் இருந்தது என்று எண்ணிவிடலாம். ருசியாய்த்தான் இருந்தது, சந்தேகம் இல்லை. நான் மதராசி என்பதால் இந்த விலையா என்று எண்ணினேன். அப்போதுதான் மெனு கார்டை திருப்பி பார்க்குமாறு எனது அறிவாளி மனைவி கூறினாள். அதே விலையை பார்த்த சந்தோஷத்தில் மேலும் 2 தண்ணீர் பாட்டில்களை வாங்கி புறப்பட்டோம். ஆகாஷ், இன்னும் 10 நிமிஷத்தில் தாஜ்மஹால் போயிடலாம். முன்னாடிலாம் தாஜ்மஹாலை நைட்டில் கூட பார்க்க விடுவாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் என்றார். இப்போ விடுறது இல்லையா என்றால் மனைவி. இல்லை மேடம், செக்யூரிட்டி ப்ராப்ளம். இந்த உலகத்தில் உள்ள தீவிரவாதிகளை கடவுள் ஒரே நாளில் நரகத்தில் தள்ளிவிட வேண்டும் என்று ஒரு சேர பிரார்த்தித்தோம். இறைவா, கேட்கிறதா எங்களது பிரார்த்தனை? நாங்கள் வண்டியிலிருந்து இறங்கியதுதான் தாமதம். எங்களின் தலையில் எப்படியாவது மிளகாய் அரைத்தே விடுவோம் என்று கங்கணம் கட்டி பல மொழிகள் பேசும் கைடிகள் சூழ்ந்து கொண்டனர். ஒவ்வொருவருமே தாங்கள் மட்டுமே அரசால் நியமிக்கப்பட்ட கைடிகள் என்று கூறி தங்களது அடையாள அட்டைகளை காட்டினர்.
நானும் எனது மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து காதலுக்கு மொழிகள் பெரிதல்ல, மௌனமாய் ரசிப்பது என்று முடிவு செய்து கொண்டோம். நடக்கலாமோ? இன்னும் 1 நிமிடம்தான். வாயிற்கதவு தெரிந்தது. எனது மனைவி பிரசாத், ஷாஜகான் மும்தாஜிற்காக இவ்வளோ பெரிய தாஜ்மஹாலை கட்டியிருக்கிறார், நீ எனக்காக என்ன செய்வாய் என்றார். சட்டென்று இவ்வாறான தாக்குதல் வரும் என்று நான் எண்ணவில்லை. அவராவது அவர் மனைவிக்கு இறந்த பிறகு கட்டினார். நானும் இருக்கும் போதே நாம் வாழ கூடி மகிழ 1000 சதுரடியில் ஒரு பங்களாவை, ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி எல்லாம் அடைக்குறியில் கட்டி அதற்கு மாதம் தவறாமல் இஎம்ஐயும் கட்டி வருகிறேன். தாஜ்மஹாலை கட்டி முடிக்க வெறும் 22 ஆண்டுகள், எனது வீட்டு லோனை அடைக்க 30 ஆண்டுகள் என்று ரகலை செய்தேன். என் இயலாமையை சொன்ன விதத்தை ரசித்தால் போலும் கண் சிமிட்டி சிரித்தாள். வாயிற்கதவு தொடும் தூரம்தான். கால்கள் முன்னே செல்ல மறுக்கின்றன. காரணம், பூமியில் உள்ள அனைத்து அழகான வெள்ளை மார்பிள்களையும் சேர்த்து வார்த்தெடுத்த அழகு சொப்பனமாய் எங்கள் கண்கள் மனது முழுவதையும் ஆக்கிரமித்து விட்டது தாஜ்மஹால். 1 நிமிடத்திற்கு மௌன நிலை. மனது வேறு எதை பற்றியும் சிந்திக்கும் திறன் இருந்தது. பின்னால் வந்த கைட் ஒருவன், தோடா ஜல்தி கரோ பாய் என்று அன்பாய் இடித்து தள்ளிவிட்டு எங்கள் இருவர் மத்தியில் இருந்த பாதையில் ஓர் 30 முண்டாசுகளையும் 20 தாவணி போன்ற சேலை போன்ற தாவணியாய் கூட இருக்கலாம் ஓட்டி சென்றான். மன்னிக்கவும், ஓடவிட்டு முன்னால் 4 கால் பாய்ச்சலில் நடந்து கொண்டிருந்தான். அவர்கள் ராஜஸ்தானியராய் இருக்க வேண்டும். பெண்களின் பளிர் வண்ண உடைகள் பறைசாற்றின. சைக்கிள் ஏப்பிள் ரயில் ஓட்டுவது இதுதான் போலும். நான் திருவிழாவில் தொலைத்து விடாமல் இருக்க பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் கையை ஒடிந்து போகும் அளவிற்கு கெட்டியாக பிடிப்பார்களே, அதுபோல எனது மனைவியின் கைகளை பிடித்து கொண்டேன். நாங்கள் மிக மிக மெதுவாக நடந்தோம். புதிதாக நடைபயின்ற குழந்தைகள் கூட சுலபமாக முந்திக் கொண்டு சென்றுவிடும். மனைவி திரும்ப அதே கேள்வியை கேட்டாள். எனக்காக இன்னும் ஒரு தாஜ்மஹாலை எழுப்ப மாட்டாயா என்றார். எனக்கு பழக்கமான ஒன்றுதான். ஒரே கேள்வியை பல முறை கேட்பர், ஆனால் பதில் மட்டும் ஒவ்வொரு முறையும் வேறாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவர். உதாரணத்திற்கு, அலுவலகத்திலே எனது மேலாளர் சற்றும் கூச்சம் இல்லாமல் தினமும், இன்று கம்பெனியின் முன்னேற்றத்திற்காக என்ன செய்தாய் என்று கேட்பார். நான் மட்டும் வேறு வேறு பதிலாக அளிக்க வேண்டும் என்று எண்ணுவார். கம்பெனியின் முன்னேற்றத்திற்காக ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்ல தோன்றினாலும் நானும் நித்தமும் புது புது கணைகள் புனைந்து கொண்டே இருப்பேன். அலுவலக கதைகள் போதும், எனது மனைவியின் கேள்விக்கு செல்லலாம். உண்மையை சொல்லிவிடலாம் என்று கண்ணே, நான் ஷாஜகானாய் பிறந்து மும்தாஜாய் பிறந்திருந்தால் தாஜ்மஹால் பிறந்திருக்காது. நீ இறந்த மறுகணமே நானும் இறந்திருப்பேன். துக்கத்தால் அல்ல, இறந்த பிறகும் உன்னை கூட போகும் சந்தோஷத்தால் என்றேன். மனைவி ஒரு கணம் சூழல் மறந்து எனக்கு ஒரு முத்தம் ஈந்தாள். யார் கண்ணிலும் இது பட்டிருக்காதே என்று எண்ணினோம். அப்போது அருகில் இருந்த புகைப்படக்காரன், சார் பகுத் அச்சிஸ்நாத், வெரி நேச்சுரல் சார் என்று கூறி அவன் கிளிக்கியதை காட்டினான். தான் உண்மையில் தாஜ்மஹாலை தனியாக எடுக்க நினைக்கையில் நாங்கள் சரியாக தவறுதலாக அவரது ஃப்ரேமிற்குள் விழுந்து விட்டோம் என்றான். அந்த புகைப்படம் மட்டுமல்லாது இன்னும் சில கோணங்களில் எங்களை கேமராவால் சுட்டி தள்ளினான். எந்த புகைப்படமும் முதல் படத்திற்கு ஈடாகவில்லை. ஆதலால் தான் இன்னும் எங்கள் வரவேற்பறையை அலங்கரிக்கிறது அந்த படம். நாங்கள் நினைவுகள் சம்பாதிக்க உதவிய ஆகாஷ், கேமராமேன் மற்றும் அனைவருக்கும் மனதார நன்றி கூறி சென்னை வந்தடைந்தோம். நன்றி.